அபி வந்து ராகவ் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. இத பார்த்த ராகவ் வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அபி. நீ எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு அபி வந்து இல்லங்க, நீங்க பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இந்நேரம் நான் வந்து ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருப்பேன். நான் மட்டும் கிடையாது. என்னால மத்தவங்க அனுபவிக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்க, நான் உங்க ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? நிஜமாவே பாட்டிக்காக சொன்னீங்களா? இல்ல உண்மையிலேயே சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்டோனே, இல்ல அபி, நீ ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். நீ வர்றதுக்கு எங்க ஆஃபீஸ்ல வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நிஜமா தான் சொல்கிறேன் அபி. நீ வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்துருக்க. அது மட்டும் கிடையாது, நீ ஒரு நல்ல எம்ப்ளாய். நான் அப்போலேருந்து இதானே சொல்கிறேன். நான் உனக்கு பாஸாக இருக்க காலத்துலேருந்து எனக்கு தெரியும் உன்னை பற்றி. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இப்போ நீ இண்டிவிஜுவலாக தானே ஒர்க் பண்ண போகிற. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அபி, ஏதாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணலாம். உன்னால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேங்க அப்படின்றாங்க. உண்மையிலே இப்படி நீங்கள் பேசுறது எனக்கு அபூர்வமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே என்கிட்ட இப்படிலாம் பேசுனதே இல்லை. எப்போவுமே வந்து ஒரு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு திமிரா தான் என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னோடனே, சரி அபி, உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கலாமா? சொல்லுங்க அப்படின்னோடனே, நீ இப்போ தானே சொன்ன, எனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய முடியுமா? அப்படின்றாங்க. என்ன விஷயம்? அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை, எனக்கு வந்து நீ செல்ல பேர் கூப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. கூப்பிட முடியுமா? அப்படி சொன்னோன்னே, சரிங்க ராக்கி பாய் அப்படின்னோடனே, உடனே சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலேயே இந்த பேர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் பேரோட எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, இந்த பேர் நானும் அப்பப்போ கூப்பிடணும்னு தான் ஆசை. நீங்களும் என்கிட்ட அப்பப்போ ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிங்கன்னா, இந்த பேரையே வச்சு ராக்கி பாய்னு நான் கூப்பிட்றேன், சரியா? அப்படின்னோடனே, ஓகே தேங்க்ஸ் அபி அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் சந்தோஷமாக படுக்க போகிறாரு. அடுத்து வந்து அபி வந்து தூங்கி போகிறாங்க. ராகவ் வந்து அவங்கள பார்த்து ரசிக்கிறாரு. அடுத்து வந்து அபி அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதால அப்படியே ராகவ் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அவரும் வந்து அபியை வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு வந்து, அபி, நீயும் நானும் இப்படியே தான் இருக்கணும் காலம் ஃபுல்லாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் மறக்க முடியல. மற்றபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபி. நீ உண்மையிலேயே உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து அபியை பார்க்குறாரு. அப்படியே வந்து அவங்கள வந்து அப்படியே அணைச்சிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல ராகவுக்கு. அப்படியே தூங்கியும் போகிறாரு. இங்கே வந்து தூங்காமல் செம்மையாக வந்து முன்னாடி டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது ராகவ் அப்படியே பிரித்து ஆகணும். நான் ராகவோட ஆஃபீஸ்க்கு அப்படி போகவே கூடாது. இதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அபியோட அப்பா அம்மா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க வந்து, அப்பா, நடந்த விஷயங்கள்லாம் நினச்சாவே பயமாக இருக்குது. எப்படியோ அபியும் ராகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. ஏன் என் அபி பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அவளுக்கு எவ்வளோ துயரம் இருந்தாலும் அந்த வந்து சாமி வந்து அவளுக்கு கை கொடுக்கும். அந்த முருகர் வந்து அவளை காப்பாற்றிடுவார். அவள் கூடவே அந்த முருகர் வந்து துணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபியோட அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாவி இந்த முரளி அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் அபிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை யோசிக்கிறாங்க.